ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்ப்பிணி பெண்கள் எந்தெந்த பழங்கள் அறவே சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்ப்போம். சாப்பிடக்கூடாத பழங்களில் முதல் வரிசையில் வர்றது பப்பாளி. பப்பாளி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதனால நமக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பழங்கள் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்பாளி பழமாக சாப்பிடலாம். காயாக சாப்பிட்டா அதில் உள்ள பல்பைனுங்கிற வேதிப்பொருள்னால நம்மளுக்கு கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு சுரக்கும் திரவமான புரோஸ்டாகிளாண்டிஸ் என்கிற திரவம் அந்த பப்பாளி காயை சாப்பிட்றதுனால சுரக்கிறனால நிபுணர்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா நல்லதில்லை, கருவில் வளர்கிற குழந்தை ஏதாவது பாதிக்கும் அப்படிங்கிறனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல அன்னாசி பழம் இருக்குது. அன்னாசி பழத்தில் புரோமோலின் என்கிற என்சைம் மிக அதிகமாக இருக்கிறனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம 9வது மாதத்தில் குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு கர்ப்பப்பை சுருங்கி விரியும். அது மாதிரி இதை சாப்பிட்டா சுருங்கி விரியும், அந்த தன்மை இதை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேணும்னா நம்ம ஆசைப்பட்டால் 1 இல்லை 2 துண்டுகள் சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 3வது இடத்துல திராட்சை பழம் இருக்குது. திராட்சை பழம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஆனாலும் டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா, திராட்சை பழத்தை சாகுபடி செய்யும்போது அதுக்கு அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. அதனால் அதை சாப்பிடக்கூடாது, வயிற்றில் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி அதை பாதிக்கும்னு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. 4வது இடத்துல மாம்பழம் இருக்குது. மாம்பழம் இப்போ கிடைக்கக்கூடிய சீசன் தான், எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாகவும் மாம்பழம் இருக்குது. மாம்பழம் உடம்புக்கு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம 1-2 சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் சுகர் அதிகமாக உள்ளவங்க அதை சாப்பிடாமல் தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு